வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்னமோ பண்றதுக்காக ஏதோ எடுத்து வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நான் இன்னைக்கு பண்ண போறது உங்களுக்காக வாழைப்பூல வடை. பார்க்கலாமா? அதுவும் சாதா வடை இல்லைங்க, வாழைப்பூ கொண்டக்கடலை சேர்த்த வடை. வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் நான் மார்னிங் நீங்கள் ஊற போட்டிங்கன்னா நைட்டு ஊறி இருக்கும், நைட்டு ஊற போட்டிங்கன்னா மார்னிங் ஊறி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 8 hours நல்லா ஊறிச்சுன்னா நல்லா பொல பொலன்னு இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். இதோட ஒரு பூண்டு, பெரிய பூண்டு நான் ஒரு ஃபுல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஸோ உப்பு, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு 5 வரமிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 5 மிளகா எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு, சோம்பு, இஞ்சிலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பூண்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா, பூண்டு சோம்புலாம் சாப்பிட மாட்டீங்கன்னா அதை எடுத்துருங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறைன்னு அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட வாழைப்பூவை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டிருக்கனால கொஞ்சம் அப்படியே புழிஞ்சு எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் புழிஞ்சது அப்படியே போட்டுறேன். தண்ணியோடு போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணி கூட போயிடும், அப்புறம் வடையாக வராது. ஸோ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஸோ நம்மளோட மாவை நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வடைக்கு இப்படி எடுத்து நல்லா இப்படி உருட்டி இப்படி 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 இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நான் காய வச்சுருக்கேன், அதில் போட்டுருங்க. நல்லா தட்டி தட்டி போடும்போது நல்லா இருக்கும். நல்லா நம்மளோட வடையெல்லாம் பாருங்கள் மிதந்து வருதுங்களா? அப்படியே இப்போ என்ன பண்ணணும், திருப்பி போட்டுக்கலாம். நல்லா முருன்னு ஆகும். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும், நல்லா வேகட்டும். இந்த பக்கம் இப்படி ஒரு பெரட், அப்படி ஒரு பெரட், நல்லா வேகட்டும். எல்லா பக்கம் ஈவனாக வெந்தால் தான் நல்லா இருக்கும், நமக்கு நல்லா மொறுன்னு வரும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் வாழைப்பூ கொண்டக்கடலையெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம வேகாமல் இருந்துச்சுன்னா நடுவுலலாம் மாவாக வரும். நல்லா வெந்து எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா ரோஸ்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வடையை நல்லா எடுத்துடலாம். வடித்து எடுத்துருங்க. நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் வாழைப்பூ கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி ஒரு டேஸ்டியா, எம்மியா, கிறிஸ்பியா ஒரு ரெசிபி வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன பண்ணும், நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.